ஹலோ திஸ் இஸ் ரெட் ஆனியன்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிளாஃப்ட் அண்ட் மேட்ச். இந்த டைம் நம்ம ஃப்ரெண்டோட விளாண்டுருக்கோம் ஸ்கெலிட்டன். ஃபஸ்ட்டு நம்ம அவர் கூட தான் வீடியோ போட்டிருப்போம். சரி இன்றைக்கி சரி விளாட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஒன் டைம் மேட்ச் கூப்பிட்டு போயிருப்பேன். சரி சும்மா ஒரு அடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஈஸியாக வேணும் என்ன எதிர்பார்க்க முடியலையே, இன்னும் இவ்வளோ ஈஸியாக இருக்குது என்னமோ. சரி நம்மளுக்கு கொஞ்சம் டெஸ்டிங் நல்லா தான் வருது. சரி அதை வச்சு ட்ரை பண்ணி ஒரு ஒன் டைம் அடிக்க ட்ரை பண்ணிருப்போம். இந்த மேட்ச் ஃபுல்லாக ஷார்ட் கன்னில் எனக்கு அடி விழுந்திருக்கு. அடிச்சிருக்க மாதிரி தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு டீம் ஒனுக்கு டெஸ்ட்ரிகில் செம்மையாக அடி விழும். நல்லா அடி வாங்குவான். பட் ஆனால் நல்லாவும் அடிப்பான். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு எனக்கு டெஸ்ட்ரிகில் விளாது ஷார்ட் கன்னில் தான் வரணும்னு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த டைமில் வந்து டெஸ்ட்ரிகில் எனக்கு டம்முன்னு வைப்பான். இந்த டைம் அவனுக்கு ஷார்ட் கன் எடுத்து விளாண்டுருக்கான். ஏன்னா தெரியல, டெஸ்ட்ரிகில் ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்ட்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நானும் சரி ஷார்ட் கன் வச்சு நமக்கு தான் வரவே மாட்டேங்குது, சரி டெஸ்ட்ரிகில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு டெஸ்ட்ரிகில் வச்சு ட்ரை பண்ணிருக்கேன். இல்லை உட்காந்து சுட்டால் கொஞ்சம் நல்லா ஹெட் ஏறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் உட்காந்து சுட்டுருக்கேன். இந்த வீடியோ என்ன 2x இருக்கா என்னன்னு தெரியல. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நம்ம இது வந்து கிளாஃப்ட் வந்து ஆட்டோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதாவது நம்ம விளாடும் போதே ரெக்கார்ட் பண்ணோம். நான் விளாடும் போது ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இந்த டைமில் வந்து நான் வழக்கம் போல் டோன்ட் டிஸ்டர்ப் மோட் போட மறந்துட்டேன். அதனால் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். எனக்கு நிறைய இடைஞ்சல் வரும் இந்த இதில். அதெல்லாம் இந்த எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இருந்துச்சுன்னா அது அப்புறமா ஆஃப்டர் எடிட்டிங்கில் வாய்ஸ் கொடுத்துட்டு கட் பண்ணுவேன். பார்க்கலாம். இந்த டைம் நாங்கள் ஷார்ட் கனில் எவ்வளோ அடிக்கிறோம் ஒன்று கூட ஹெட்டுக்கு ஏற மாட்டேங்குது. ஆனால் டெஸ்ட்டுகளுக்கு கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணலாம். டெஸ்ட்டுகள் ட்ரை பண்ணிருக்கேன். இந்த டைம் உட்காந்து சொல்லும் போது கூட மண்டையில் வரல. சரி அங்கே டீம் ஒன் நிற்கிறான். சரி இங்கேருந்து ஃபஸ்ட் ரீலோட் பண்ணிவிட்டு அப்புறமா சுட ட்ரை பண்ண பார்க்குறேன். சுடுறேன், ஒன்றும் ட்ராக் ஆகலை. எப்போயாச்சும் அழகாக விழுவும். இந்த டைம் விழ மாட்டேங்குது. இது வந்து என்னோடய பழைய செட்டிங்ஸ், அதாவது பழைய சென்சிட்டிவ் வச்சு விளாண்டது. புது சென்சிட்டிவில் இப்போ தான் வச்சு விளாண்டுருக்கேன். அழகான ஹிட்டு சொல்லும் போதே. அதாவது புது சென்சிட்டிவில் விளையாண்டுருக்கேன். பட் ஆனால் ஒன்றும் அதில் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலை வந்துருச்சு. அதனால் விளாடவே முடியல. இந்த டைமில் நிறைய நோட்டிஃபிகேஷன் தான் மேலே வரும். ஆனால் நிறைய கட்ஸ்லாம் இருக்கும் வீடியோவில். அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இந்த டைம் வந்து டிமோன் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா சுற்றி க்ளோவல் போட்டு விளாண்டுருந்தேன். இந்த டைம் அப்படியே கொஞ்சம் இந்த டைம் ஹூக்காங் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ஸ்பைடர் கேட் கொண்டு வந்தால் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. சரி டிமோனுக்கும் பிடிக்காது, சரின்னு நம்ம ஹூக்காங் கொண்டு வந்துட்டோம். சரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இந்த நருட்டோ ஸ்கின் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அந்த நருட்டோவோட ஸ்கின் ஹூக்காங் பவருக்கு அது என்ன சொல்கிறது, இந்த சப்ஸ்டிடியூஷன் அந்த ஜிட்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது நல்லா இருக்குது, பரவாயில்ல. இந்த டைம் டிமான் கூட கொஞ்சம் ஃபைட்டு. இது லாஸ்ட்டு ஒரு 2 வீக் ஆயிடுச்சு இது விளையாண்டு. நான் இப்போ தான் இது வீடியோ வாய்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா நடுவில் செம்ம வேலை பிஸி. இனிமேல் வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைம் நல்லா ட்ரை பண்ணிருப்போம் ஹெட்டு விழுதான்னு பார்க்கலான்ட்டு. பட் ஆனால் இது விழுவில் அப்போ ஒரு ஹெட்டு விழுந்துச்சு. பட் ஆனால் அவனுக்கு ஹீல் ஆயிடுவானா. இதே நான் குளூவால் போட்ட ஹீல் ஆகிற ஸ்கில் கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் பாருங்கள், இந்த டிசைன் நீங்கள் ரேஞ்சு கிடைக்குமாடா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சும்மா தூக்கலாம் மண்டையில் வந்து அது 8 அப்படின்னு நினச்சிருப்பேன். இல்லை எல்லாம் அழகான 8 ஷார்ட் கன்ல தான் அடித்தான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. MP5 எடுத்து வச்சுருக்க. அது யூஸ் பண்ணவும் கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேனே. இந்த டைம் தான் கத்திட்டு இருந்தேன், MP5 யூஸ் பண்ணக்கூடாதுடான்ட்டு மைக்கில். இந்த டைம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் மேலே வந்துட்டே இருந்துச்சு. 3rd ரவுண்டு அதை அப்படியே நடுவில் கட் பண்ணிட்டேன். என் நண்பர்கள் இன்ஸ்டாகிராமத்தில் ரெக்கார்டிங் செக் சாரி அது கண்டுக்காதீங்க. அது ஏதோ ரெக்கார்டிங் செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கால் அப்படி லைட்டாக லேக்கியாக ஃபீல் ஆச்சா, அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாவது கால் ஏதோ மெசேஜே வரும். அதுக்காக செக் பண்ணுறது. ஏன்னா டீமன் அப்படியே நிற்கிறான். ஏதாவது பேசுகிறாடி. சரி என்னமோ, சரி நம்ம அப்படியே சுற்றி குளுவால் போட்டு விளாட்லாம். குளுவால் போட்டியா, எனக்கு தெரிஞ்சு MP5 எடுக்காத அப்படின்னு சொன்னதுக்காக கன் ஸ்விட்ச் பண்ணிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப லேக் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வாய்ஸ் கொடுக்குறதுனால அதை ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போயிடுச்சு கொஞ்ச நாள்லேயே. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ஒர்க் நிறைய வந்துருச்சு. இதுக்கப்புறம் நாமளும் வழக்கம் போல் எப்போயாச்சும் விளாட்றது. அதுவும் வீடியோ நல்ல கேம் ப்ளே கிடச்சா தான் வீடியோவும் போட முடியும். நம்ம விளாட்றதே இல்லை. 1 வீக் ஆச்சு நான் எஃப்ஓக்குள்ளே போய். அதாவது எஃப்ஓக்குள்ளே போவேன், சும்மா லாகின் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். விளாடவே டைம் இல்லை. சரி இதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. சரி குருவால் போட்டு நாமளும் கொஞ்சம் ரஷ் பண்ணலாம் டீமோன் அடிக்கிறதுக்கு. அவன் அந்த சைடு இருக்கானே ஷார்ட் கன், அதே நான் வச்சுருக்க அதே கன் தான் அவனும் வச்சுருக்கான். அதாவது இது இந்த மேப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கன் வச்சுருக்கோமோ ஆப்போசிட்டில் அதே கன் தான் அவனும் வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது. இந்த மேப் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். சும்மா போய் அது என்னது இப்போ கன் பிளேவா ஏதோ சம்திங் அந்த கிராஃப்ட்லேண்டில் போய் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் இந்த மேப்க்கு ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. இது ஒரு யூடியூபர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறது. இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் மறுபடியும் இன்னொரு கிராஃப்ட்னு கிரியேட் பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. நான் வச்சிருந்த மேப் வந்து அந்தளவுக்கு அது நல்லாவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் 4 ரவுண்டு தான். அதில் 3 ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு ஜெயிச்சா வின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது நான் கிரியேட் பண்ண மேப்பு. இந்த இடத்துல பாருங்கள், குளூவால் போட ட்ரை பண்ணிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிருப்பேன், எனக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒர்க் அவுட்டர், அதாவது ஃபோனுக்கு வெளியே கொஞ்சம் வேலை, அது கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு போனேன். அப்படியும் ஒன்று கொஞ்சம் அடிக்காமல் வர்றா அப்படின்னு சொன்னேன், கொஞ்சம் பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த டைம் அடிக்காமல் தான் பரவாயில்ல.
சரி இந்த டைம் என்ன அங்கேயே நிற்கிறான் கொஞ்சம். அவனுக்கு ஏதோ கன் எடுக்கணும்னு சொன்னான்னு நினைக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சா விளையாடு, அதனால் என்ன அப்போ கான்வர்சேஷன் பண்ணங்கிறதே மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ டஸ்ட்டு ஏதாவது அழகாக ஹெட் அடிச்சிருக்கலாம். இதே நான் அதாவது அந்த பழைய ஷார்ட்கன் ஸ்டைல் என்கிட்ட இருந்துச்சுன்னா அழகாக இப்போ நான் ஹெட்டு விழுந்திருக்கும். எனக்கு தான் இப்போ ஷார்ட்கனே வரது இல்லையே, ஒன்லி டஸ்டிகில் மட்டும் தான் விழுது. இந்த 2 மேட்ச்சு அடிச்சிட்டானே. இதில் அடித்தேன், ஐ திங்க் டஸ்டிகில் தான் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டஸ்டிகில் சொன்ன மாதிரி அடிச்சிட்டான். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். இந்த டைமை நான் பேசிகிட்டே இருந்தால் பேச விளையாண்டு மைக் ஆஃப் பண்ணிட்டேன். சரி இதுக்கப்புறம் உன்ட்ட கத்திட்டு இருக்கக்கூடாது, சரி மைக் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட்டாக விளாண்டுருப்பேன். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டைம் இவனா நான் கத்திட்டு இருந்தேன்டா அப்படின்ட்டு இருந்தான், நானும் விட்டுட்டேன். இது கிரேட்டோஸ் டஸ்டி ஷார்ட் கன்னா பார்த்தியா, இவனுக்கு விழுற அடி எனக்கு விழ மாட்டேங்குது. இவன் எனக்கு அழகாக அடிக்கிறான், எனக்கு ஷார்ட் கன் சுத்தமாக வர மாட்டேங்குது. என்னோடய ஷார்ட் கன் ஸ்கில்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போலாம் டஸ்டிகில் அழகாக விழுது. நேற்று ஒரு மேட்ச் சும்மா விளாண்டு பார்த்தேன், கிராஃப்ட்லேண்ட் 1v1. டஸ்டிகில் நான் இப்போ சென்சிட்டிவ் மாற்றி வச்சு விளாண்டது அழகாக அது விழுது. ஷார்ட் கன் ஓரளவுக்கு லாக் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்காக இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தால் விழுந்துடும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் இருக்க டைமில் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த டைமே சரி அவனை அடிக்க விடக்கூடாது, சரி குளூவால் போட்டு நல்லா ஆட்டம் காட்டலான்ட்டு குளூவால் போட்டே இருப்பேன். இந்த டைம் இந்த ரவுண்டில் அந்தளவுக்கு குளூவால் எனக்கு செம ஸ்பீடு விரும்பலைன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னொரு மேட்ச்லாம் அதான் என் ஃப்ரெண்டோட ஒரு மேட்ச் விளாண்டுறப்ப அது ரெக்கார்ட் பண்ணல. அந்த டைமு சும்மா ஒரு ஆடி பார்க்கலாம் ரெக்கார்ட் பண்ணல. அந்த டைம்லாம் இன்னும் ஸ்பீடு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன 2x விளாட்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது என் லைவ் கேம் ப்ளே. இது கிராஃப்ட்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது ஆஃப்டர் மேட்ச், அதனால் விளாடும் போது தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு அழகான ஹிட்டு. 4 மேட்ச் வின் பண்ணிட்டானே, நான் 2 தான் இருக்கேன். பார்ப்போம். வழக்கமாக எனக்கு ஈஸியாக அடிச்சிருவான். பட் ஆனால் அடித்தாலும் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன். எப்பயாச்சும் தான் அவன் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பழைய சென்சிட்டிவ் வச்சுருக்கும் போதோ சரி, அவன் 1 டேப் டஸ்டிகில் அழகாக அடிப்பான். அதாவது எனக்கு 1 டேப்பில் எப்படா அடிக்கிறேன்னு சொல்லி கொடுக்குறது அவன் தான். பட் ஆனால் அவன் தெரிய சொல்லி தர மாட்டான். இப்படி பண்ணுறா அப்படி அழகான டஸ்டிகில் எட்டி பரவாயில்ல, டஸ்டிகில் கை கொடுத்துருச்சு. அதாவது எப்படின்னா பழைய மேட்ச் விளாடும் போது அழகாக டஸ்டிகில் விழும். அதாவது எனக்கு அவனுக்கு விழும், பட் எனக்கு விழாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டைம் ஷார்ட்கனில் கொஞ்சம் அடிக்க ட்ரை பண்ணிட்டுருப்பேன். பட் ஆனால் ஒன்றும் விழ மாட்டேங்குது. கிட்ட வந்துட்டு அவன் ஷார்ட்கன் எடுத்துக்கான், அவனும் அதே ஷார்ட்கன் தான் வச்சுருக்கான். எனக்கு மட்டும் ஏன்டா விழ மாட்டேங்குது? சென்சிட்டிவ் பிரச்சனையா இல்லைன்னா அதில் அவன் சொல்லி கொடுறானோ ஈஸியாகவும் சொல்லித்தர மாட்டேங்கிறான் லூசு பைய. என்ன பண்ணுறது? சரி பார்க்கலாம். அங்கே இனிமே இருக்கான். டஸ்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடிக்க முடியுதான்ட்டு. பேக்ரவுண்ட் ஏதாவது நாய்ஸ் கேட்டால் கண்டுக்காதீங்க. அது இங்கே வீட்டில் இப்போ கொஞ்சம் ப்ரைவசி இல்லை, அதனால் அது கண்டுக்காதீங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் நம்ம வாய்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் இங்கே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் எனிமி அடிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வாடானா அவன் லாங்லேயே இருக்கான், என்னன்னு தெரியல. சரி நாம் கொஞ்சம் ஷார்ட் ஏறலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இந்த டைம் டஸ்ட்டு இப்போ குளோவால் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு இந்த மேட்ச். இந்த அசால்ட்டாக விளாண்டுருந்தேன்னா என்னன்னு தெரியல, இந்த மேட்ச் எனக்கு குளோவால் ஸ்பீடே வர மாட்டேங்குது. அங்கே 2 குளோவால் வந்துருக்கும், இங்கே 2 குளோவால் விழும். அழகான ஒரு 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 வால் மாதிரி ஒரு நல்ல டிஸ்டன்ஸில் க்ரியேட் ஆகும். பட் அந்த டைம் க்ரியேட் ஆகலை பாருங்கள். மெசேஜ் டெலிகிராமில். ஸோ இந்த டைம் தான் எவனாச்சும் மெசேஜ் பண்ணுவானா இல்லை சேனல் மெசேஜான்னு தெரில. சரி என்னமோ அதான் இந்த அழகாக இந்த மேட்ச் விளாடும் போது நான் மறந்து போயிட்டேன். சரி மறுபடியும் போய் வெளியே போனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே மறுபடியும் டிமான் கிட்ட வந்தால் அழகான டஸ்டிகில் ஒரு ஹெட் வாங்குவான். பார்க்கலாம். இந்த மேட்ச் ரொம்ப இழுக்குது. அந்த நாய் கிட்டே வர முடியுது. பரதேசி அங்கேயே நிற்குது. வாடா கொஞ்சம் கிட்ட வாடாடி. ஐயோ ஷார்ட்கனில் எடுக்கிறேன். அவன் டஸ்டிகில் வச்சுருக்கான் பாருங்கள். அவன் டஸ்டிகில் அழகாக ஹெட் அடிப்பான். பட் இந்த மேட்ச்சில் ஒன்றில் கூட டஸ்டிகில் நான் அடிச்சதில் தான் நினைக்கிறேன், அடிக்கல தான் நினைக்கிறேன். சரி அது என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம். சரி அங்கே லாங்கில் இருக்கான். டஸ்டிகில் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அடி விழுதான்ட்டு. உட்காந்து அடித்தா அழகாக டஸ்டிகில் ஹெட்டு விழும். பட் ஆனால் விழ மாட்டேங்குது. சரி ட்ரை பண்ணலாம். ஓகே குளூவால் போட்டு ஏறுவோம். அங்கே இருக்கான். அப்படியே ஐயோ ரெஸ்ட் பண்ணிட்டு வரானே, ஷார்ட்கன் எடுத்துருவானே. இப்போ சரி நம்ம கொஞ்சம் லாங் போகலாம். நாம் கொஞ்சம் லாங் போயிட்டுருப்போம். இந்த மாதிரி தான் வால் போடுவேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும், இன்னும் கொஞ்சம் வால் நல்லா விழும். இந்த டைம் எனக்கு விழுவல. டஸ்டிகில் அழகான அடி. எனக்கு அடியாக கிரேட்டோஸ் கேட் வச்சுருக்கான். வெஸ்ட்டு நல்லா டேமேஜ் பண்ணுது. சாரி ஹெல்மெட். இந்த டைமில் டெலகிராமில் இதை அவன்கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வீடியோ பார்த்தாச்சும் புரிஞ்சுக்கிறான். நான் பார்க்கலாம். எனக்கு இந்த டைமில் டெலகிராமில் நிறைய மெசேஜ் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ஆஃப்டர் மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ மைக் ஆஃபில் தான் இருக்குது. இந்த டைம் தான் அவன் கத்திட்டு இருந்தேன். நடுவில் எப்போயோ சொல்லிட்டு இருந்தான். அது லைட்டாக எனக்கு கேட்டுச்சு. ஏன்னா கேம் சவுண்ட் கம்மியாக வச்சு தான் விளாண்டுருப்பேன். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்ட்டு வீட்டில். இந்த டைம் தான் சரி அப்புறம் லைட்டாக வாய்ஸ் கேட்டுச்சு. அப்புறம் தான் மைக் ஆன் பண்ணி பேசியிருப்பேன் என்னடான்ட்டு. சரி இந்த டைம் கிட்ட வந்துட்டான். சரி ஹூக்காங் போட்டு நம்ம ரீட் அவுட் பண்ணுறது மித்தவெல்லாம் பார்க்கலாம் பார்த்தேன். ஐயோ செம்ம அடி, இன்னும் ஒரு அடி விழுந்தா சித்துருவனே. சரி ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு க்ளூவால் போட்டே இருப்பேன். இந்த டைம் நான் அவனை அட்டாக் பண்ணாமல் ஹீல் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் அட்டாக் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஷிட். இந்த டைம் வால் போடலாம் தான் அடிச்சிருப்பேன். பட் ஆனால் வர முடியுது. நான் எப்படி வால் போடுறேன்னா, இந்த மேலே இருக்க ஃபயர் பட்டன் வாலுக்கும் டக்குன்னு தம்பிங்கில் அந்த க்ளூவால் அழுத்திட்டு அப்படியே வால் போடுற மாதிரி தான் பிளானு.
அந்த மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ணுறீங்க. அதனால தான் நல்லா ஸ்பீடாக க்ளூவாலும் வருது, டக்குன்னு கன்று ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஷார்ட் கன் அடிச்சிட்டானா 247 எமௌண்ட் போட்டிருந்தேன்னா டெத் ஆகிருப்பான் அடுத்த மேட்ச்சு. இன்னும் டெத்தாக தான் போகலாம் பார்க்கலாம். 5 வின்னு நான் 3 தான். ஐயோ ரொம்ப க்ளோஸ் காலாக இருக்கே. சரி பார்க்கலாம். சரி ஒரு வாரமாக கேமே இப்போ வீடியோவே போடல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் கேமில் ரெக்கார்ட் பண்ணாமல் ஒரு வீடியோ 2 வீடியோ இருக்குது. அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரில. அழகான ஹெட்டு ஓப்பன் அழகாக வந்துட்டான். அசால்ட் எழுத போட்டான். 5 மேட்ச் வின் பண்ணானே கொம்பு முளைச்சிடுச்சு போல். செம ஓப்பனு க்ளூவால் போட்டு வந்திருந்தா வேணா அடி வந்திருக்காது. சரி இதில் விட்டேன். கொஞ்ச நாள் வீடியோ போல். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 மூவியோட வீடியோ ரிவ்யூ சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு தெரில. ஷார்ட்ஸில் ஃபிலிம் ரிவ்யூன்னு சொல்லியிருப்போம். அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக சொல்லாமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அழகான ஹெட்டு அந்த கேப்பில். ஏன்னா ஈஸியாக வந்து சாவறான். என்னமோ அவனுக்கு ஆட தெரில. பாவம் ரொம்ப குலைச்ச இடம் போடுறான் நம்மளை. பார்த்துக்கலாம். எதில் விட்டேன். ஐயோ மறுபடியும் எதில் விட்டேன்னு ஆடுறது. எனது அந்த ஷார்ட்ஸில் ஃபிலிம் ரிவ்யூ சொல்லியிருப்போம். அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு நல்ல ஃப்ளாஸ்லாம் சொல்கிற மாதிரி நல்லா பெரிய வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். அது நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ போய் டைம் இல்லை. அதனால் அதுனா ஈஸி. நம்ம அடிக்கடி பார்க்குறது. அதாவது இப்போ அடிக்கடி பார்க்க முடியாது. இருந்தாலும் பார்த்த வீடியோஸ் மூவிஸ்லாம் இருக்குது. அதை பற்றி பேசலாம். சரி அவள் சொல்லிக்கலான்ட்டு விட்டுட்டேன். சரி நீங்கள் சொல்லுங்கள் எப்போ அந்த மாதிரி வீடியோ போடலான்ட்டு சொன்னீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் ஆனால் அந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். நம்ம சேனலே ஃப்ரீ ஃபயர்க்காக தான் ஆரம்பித்தது. பட் ஆனால் அது விளையாட முடியலையே, என்ன பண்ணுறது. இந்த டைம் மைக் ஆன் பண்ணிட்டேன். டீமோன் கிட்ட பேசிகிட்டே விளாண்டுருப்பேன் இந்த மேட்ச்சு. 5க்கு 5 இன்னும் ஒரு 8 அப்ஜெக்டிவாக இன்னும் 3 மேட்ச் வின் பண்ணோம். பார்க்கலாம் அவன் வின் பண்ணுறானா நான் வின் பண்ணுறேனான்ட்டு. சும்மா க்ளோஸ் காலாக வந்துட்டுருக்கு மேட்ச்சு. இப்போ தான் என்னோடய பழைய க்ளூவால் ஸ்பீட் கொஞ்சம் வருது. அது கிட்டரமாக நீ இந்த அழகான கிரேட்டோஸ் கேரக்டர் தான் வச்சுருக்கேன். அழகான ஹெட்டு உட்காந்து அடித்த ஹெட் அழகாக தூப்போம்னு சொன்னால அதே மாதிரி அழகாக செம்மையாக ஹெட்டு. இந்த டைம் என்னோடய அந்த ஃபயர் ஆங்கிள்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் யூ ஷேப்லலாம் ட்ராக் பண்ணுவாங்க. நான் சும்மா ஸ்ட்ரெயிட் ட்ராக் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் பண்ணிருக்கேன். பட் ஆனால் இங்கே ஸ்க்ரீன் ட்ராக்கில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நான் ஸ்ட்ரெயிட் ட்ராக் தான் பண்ணுவேன். யூ ட்ராக்லாம் வராது. ட்ரை பண்ணியிருக்கேன் பட் வரல. இந்த டைம் நான் டீமோனோட ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். ஷார்ட் கன் வச்சுருக்கான். சரி நம்ம ஷார்ட் கன் தான் வச்சுருக்கோம். அழகான ஹெட்டு. இன்னும் ஒரு அடி ஷார்ட் கன் வந்தால் செத்துருவானே. ஐயோ வரல. நல்ல ஸ்பீடு. இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் நம்ம டீமான் நம்மளுக்கு பாட கட்டியிருப்பான். சரி க்ளோஸ் ரேஞ்சாகவே வந்துட்டுருக்கான். கொஞ்சம் லாங் போனால் தான் நம்ம டஸ்டிக்கில் தான் விற்று காட்ட முடியும். இந்த டைம் தேவையில்லாமல் கன்னை நிறைய யூஸ் பண்ணிடுவேன். வானத்துக்கு போகுது. ஆகாசத்தை நான் பார்க்குறேன் தான் பாட்டு போடணும் போல். டக்குன்னு மேலே தூக்கிடுறேன். மேலே போயிடுது. சரி டீமோன் வருதானா பார்க்கலாம். ஐயோ அங்கே என்ன வால் போட்டு 360 வாலால் வெயிட் பண்ணுறானா. லாங் போனான். சரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கான். லாங் போன்னு சொன்னால் நினைக்கிறேன். ஏன்டா க்ளோஸ் கேள் அவனா போனான்னு தெரில. இது சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஆச்சு. அப்போ என்ன கான்வோ பண்ணங்கிறது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. பரவாயில்ல இதான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி அவனை வால் போட்டு கொஞ்சம் அடைச்சிட்டு நம்ம எதிர்பார்க்குறதுல அவனை ஓப்பன் பண்ண வைக்கலாம். பட் ஆனால் நான் தெரியாமல் 2 வால் அங்கே அவசரத்தை அடிப்பேன். இந்த டைம் நல்லா ட்ராக் ஆகுது. பட் ஆனால் ஹெட்டு லாக் ஆகலை. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மேலே அழுத்திருக்க மாட்டேன். இந்த டைம் சைடு அதாவது ரைட் சைடில் இருக்க ஃபயர் பட்டன் அழுத்திருப்பேன். அதனால் கொஞ்சம் லேட்டு. நான் லெஃப்ட்லேயே அழுத்திட்டா லெஃப்ட்லேயே போனான்னா கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். இந்த டைம் ஸ்பீடு இல்லை. இப்போனா அழகாக ஹெட்டு விழ வேண்டியது. அழகாக சொன்ன மாதிரி ஹெட்டு அழகான அப்படி அவன் ரொம்ப க்ளூ வால் போட்டு வால் போட்டு அடிச்சிருந்தா இவனத்துக்கு அவனுக்கு அடி விழுந்திருக்காது. பட் ஆனால் அவன் குறைச்சி எதிர போடுறான். ஓகே 5க்கு 7. இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் நான் மேட்ச்சை கைப்பற்றிடுவேன். பார்க்கலாம். இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனாக ஹார்ட் பீட் அப்படி பிடிக்கும். ஐயோ கிட்ட லோஸ் ஆகிடக்கூடாதுன்ட்டு. நல்லா ஷார்ட்டு. இந்த கன்னை பாருங்கள் சுத்தமாக ஹெட் லாக் ஆக முடியுது. 2 அடி விழுது. அதுவும் 1 டேப் மேட்ச்னால் நான் டபுள் டேப் பண்ணிருக்கேன். அது கண்டுக்காதீங்க. ஏன்னா எனக்கு 1 டேப் ஷார்ட் கன்னில் வராது. இப்போ ஒரு அடி. இந்த டைம் சொல்லுவான் என்னடா அடி 1 டேப்னு இப்படி பண்ணாத வேணாச்சும் போனால் திட்டி விட்ருவான்னா. சரி நம்மளுக்கு வர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்ட்டு நல்லா வால் போட்டு தான் இந்த வால் தான் சொன்னேன். இதுதான் ஸ்பீட் வால். இந்த டைம் நம்ம குரூப்லேருந்து மெசேஜ் வருது. ஓகே அது எடிட்டிங்கில் பார்த்துக்கிறேன். ஐயோ இந்த டைமில் எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பிரச்சனை வருமோ நான் விளாண்டுருக்கேன். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. பட் ஆனால் அவன் எப்படி விளாட பாருங்கள். ஓப்பில் ஐயோ க்ரீன் அடி வாங்கிட்டேன். சரி பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது நம்மளுக்கு மெசேஜ் நிறைய வருது. இந்த இடத்துல ஒரு வால் போட்டு நான் ஆப்போசிட்டில் ஓடி இருக்கணும். அவன் அடிக்க மாட்டான்ற நம்பிக்கையில் வந்துட்டேன். சரி ஒரு மேட்ச் வின் பண்ணால் வின்னு. சரி டஸ்டிகில் தான் நம்மளுக்கு முடியும்ட்டு டஸ்டிகில் ட்ரை பண்ண அழகான போயா. ஆனால் ஓப்பனில் தானாக விழுந்த தேங்காய் மாதிரி வந்தான். செம்மையான டீ நமக்கு தான். 6க்கு 8 செம்ம பூயான்னு நினைக்கிறேன். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய்.